வணக்கம் நண்பர்களே, த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் இருக்கின்றேன். நேற்று விளாக்ல சொன்ன மாதிரியே அடுத்த ஒரு 15 to 20 நாளுக்குள்ள என்னோட அடுத்த ரயில்வே எக்ஸாம் வரப்போகுது, நான் டெக்னிக்கல் ரோலுக்கு. அதனால ரயில்வே எக்ஸாமுக்கும் ஒரு பக்கம், ஐசன் ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் அடி வாங்காம எப்படி நாட்கள் நவுத்த போறேன் தான் பார்க்க போறீங்க. ஆக மொத்தம் ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுல நாள் 1. நேற்று சாயங்காலம் 4 வீட் பிரெட் 2 ஸ்பூன் பீனட் பட்டர், ரெண்டாவது ப்ரீ ஒர்க் அவுட்டா மில்கையும் மிஸ்லியும் கலக்கி குடிச்சிட்டேன். கடைசி ப்ரீ ஒர்க் அவுட் நான் வாழைப்பழம் வீட்லயே இருந்தது, அதனால வழியில போய் வாங்காம வீட்லயே சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். ஜிம்ல போய் ஒரு ஹெவியான ஷோல்டர் டே, பட் வீடியோஸ் எடுக்கல. ரீசன் எங்க மாஸ்டர் தான், உங்களுக்கே தெரியும். வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கிட்டேன். காலையில எழுந்து பிரஷ் பண்ணலாம்னு சொல்லி இங்க வந்து நின்னா பளிச்சுன்னு மூஞ்சில வெயில் அடிக்கும். காலையில சன்லைட் நல்லதுன்னு சொல்லி நானும் அப்படின்னு பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் தான் இருந்தது. ஸோ 20 minutes மட்டும் தான். 2 மினி டெஸ்ட் அண்ட் கொஞ்ச நேரம் மெமரைஸ் பண்ணிட்டு அப்படியே எழுத வீட்டு மாடிக்கு ஃபோனையும் ஸ்டாண்ட் எடுத்துன்னு போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபிளெக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஃபிளெக்ஸ் பண்ணும்போது ஞாபகம் வந்து வெயிட் செக் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தேன். 68.35. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு வெயிட் செக் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், சாப்பிட்றத வீடியோ எடுக்கணும். ஆனால் ஃபோனை சார்ஜ் போட்டேன். அதனால சார்ஜ் போட்ட ஃபோனை வச்சு அப்படியே வீடியோ எடுத்துட்டு மன்னிச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அண்ணா நகர் போகிறதுக்காக வீட்டில இருந்து கிளம்பிட்டேன். என்னைக்கும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பினதுனால ஸ்பீடாக ஓடிட்டு போறேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிட்டு போனேன். கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 3 மிஸ்டு கால் வந்துச்சு, அதனால எடுக்க முடியல. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா டெலிவரி பார்ட்னர் கிட்ட இருந்து வந்திருக்கு. பட் நான் திரும்ப பண்ண ஃபோன் அவங்க எடுக்கல. அப்படியே ஷிப் ராக்கெட்டே ஒரு தடவையும் இதே மாதிரி பண்ணா நான் எப்படி தான் ஆர்டர் போடுறது சொல்லு. சரி பரவாயில்ல, திரும்ப வராமையா போயிடு அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன். வர வழியில 2 லாரிக்கு நடுவில் ஒரு கேப் இருந்தது. எனக்கு வேற இந்த மாதிரி குரலி ஊத்த பண்றதா ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த கேப்ல பூந்துட்டு நேராக சிக்கன் கடை வரைக்கும் வந்துட்டேன். இங்க ஒரு 100 ரூபா செலவாயிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டு பால் பழம் அதெல்லாம் வாங்கணும். அங்கே போய் ஒரு 70 ரூபா செலவாயிருச்சு. என்னடா டெய்லி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கஷ்டத்துலேயே திரும்பி வந்து பார்த்தா டொம்முன்னு ஒரு சத்தம். ஹெல்மெட் கீழே விழுந்து, கவலைப்படாத உனக்கு நான் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுன்னு சொல்லி அது வேற ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு. எல்லா தடவையும் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். வந்து வேலையாக சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு அது மேரினேட் ஆகிற கேப்பில் நான் உட்காந்து ஒரு சின்ன டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். போன எக்ஸாமுக்காச்சும் 1 வாரம் தான் டைம் இருந்தது. இந்த வாட்டி டபுள் மடங்கு டைம் இருக்கு, மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப படிக்க உட்காந்துட்டேன். இதில் மொத்தம் 3 டாபிக் தான். ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ற டாபிக். ஸோ அதை நைட் டெஸ்ட் எழுதிக்கலாம்னு சொல்லி மெமரைஸ் மட்டும் பண்ணிட்டு மேக்ஸ் பக்கம் போயிட்டேன். ChatGPT கிட்ட இருந்து ஒரு 50 கொஸ்டினை கேட்டு அதை டைமிங்கோட டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ரிசல்ட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறமா ரீசனிங் பக்கம் திரும்பிட்டேன். ரீசனிங்லுமே அதே மாதிரி ஒரு 50 கொஸ்டின் கேட்டேன். அந்த 50 கொஸ்டினையும் உட்காந்து டைமிங் வச்சு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நிஜமாவே கொஞ்சம் நல்லா வருது. ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் வீக்கா இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் நிறைய நாள் இருக்குது. நிறைய நாள்லாம் இல்லை, இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதை முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கலான்னு வரும்போது எனக்கும் என் தம்பிக்கும் செம்ம சண்டை ஆயிடுச்சு. வர அவன் பேசுற விதமே சரியில்லை. ஒரு பக்கம் செம்ம டென்ஷன்ல மைண்ட் ஆஃப் ஆயிருச்சு, இன்னொரு பக்கம் கை கால்லாம் அடி. பிரேக்கப் முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தேன். திரும்ப இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அமைதியாகவே ஹேண்டில் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு கதை. மிச்ச கதையை நாளைக்கு பார்ப்போம்.